இயக்குனர் ராமனுடைய இயக்கத்தில் மிர்ச்சி சிவா அஞ்சலி உள்பட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் பறந்து போ திரைப்படம் வருகிற ஜூலை 4ஆம் தேதி தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கு. இதனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு சமீபத்தில் சென்னையில் நடந்துச்சு. அதில் சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்ட மிஷ்கின் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் பிசாசு 2 ட்ரெயின் படங்களால் மிஷ்கின் முகவரியே இல்லாமல் போயிடுவார்னு சொல்லியிருக்காரு. அந்த நண்பர்கிட்ட தாழ்மையாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நானும் சீக்கிரமாகவே சினிமாவை விட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். நான் இப்போ சினிமாவில் மகிழ்ச்சியாக இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருந்த காலமெல்லாம் போயிடுச்சு. போட்டியும் இப்போ அதிகமாகிடுச்சு, வியாபாரமும் அலைக்கழிக்குது. உதிரம் சொட்ட சொட்டத்தான் நான் சினிமாவில் இருந்துட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ சினிமா விழாக்களுக்கு அழைக்கிறாங்க. தயவு செஞ்சு என்னை யாருமே சினிமா விழாக்களுக்கு கூப்பிடாதீங்க. அப்படி கூப்பிட்டா ஒரு விழாவுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுங்க, அது வங்கியில் போட்டு வச்சுப்பேன். அந்த பணத்தை வச்சு என்னுடைய மகளை இன்னும் நான் நல்லா படிக்க வைக்கலாம். இப்போ விமர்சகர்கள் பற்றி பல விஷயங்கள் பேசுகிறாங்க. ஒரு படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைனா அந்த படத்தை கிழிச்சு உரிச்சு தொங்க விட தான் செய்யணும். அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்குது. நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் பெருமைப்படுறோம், ஆனால் நல்லா இல்லைன்னு சொல்லும்போது மட்டும் கோவப்படுறோம். இந்த படத்தை பாருங்கள், நிச்சயமாக நல்லா இருக்குன்னு சொல்வீங்க. அப்படியே உங்களுக்கு நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், இயக்குனர் ராம் எதுவுமே நினச்சிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னவர் அடுத்ததாக நகைச்சுவையாக என்ன சொன்னார் அப்படின்னா, பலரும் நான் மேடையில் மது குடிச்சிட்டு பேசுகிறதா சொல்கிறாங்க, நான் இரவு நேரத்தில் மட்டும்தான் மது குடிப்பேன், விழாக்களுக்கு குடிச்சிட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாக மனம் திறந்து பேசியிருக்காரு.